எல்லாத்தையும் எதை சார் சார் உழப்பி விடுறீங்க? நானே பண்ணுமா? நீங்க தான் எடுக்கிறீங்க. உட்காடுறீங்களா? சும்மா உட்காருங்க சார். உழப்போம். இன்சல்ட் பண்றீங்களாண்ணே? நான் யார் தெரியுமில்ல உங்களுக்கு? சார் உட்காந்தா நல்லா இருக்கும். அதுக்காக சேர்ல உட்காருங்க. இது திமிரா பேசுறீங்க இப்படி? சார் ஓகே சார், சேர்ல உட்காருங்க சார். உங்களுக்கு வேலை இல்லாம ஆக்க போறேன். உங்க பேர் என்ன சார்? அவன் பேர் வந்து கோணக்குஞ்சு. என் பேரு கேணக்குஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டேனியன் ஜோன்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில நேரு ஸ்டேடியம் பக்கத்துல இருக்குது. ஈஸியா நீங்க சொல்லணும்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்குது. ஆக்சுவலா வந்து இங்க நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்திருக்கேன் பர்ச்சேசிங்க்கு. வரும்போது பிரதர் ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பண்ண போறோம். சூப்பர் வீடியோ. யாரை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு இங்க பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா கோல்கேட் ஆட்ல வருவார். கோல்கேட் ஆட் தானே? கோல்கேட் ஆட்ல வருவாராம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிக்கக்கூடியவர். இங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து அவங்க கஸ்டமைஸா பண்ணி கொடுக்கறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ப்ராப்பர் லெதர்ல ஒரிஜினலா ஃபேக்டரி வச்சிருக்கனால ஒரிஜினல் குவாலிட்டியா கொடுக்க முடியுது. உங்க பெஸ்டா இருக்கு. நீங்களும் கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் பார்க்கணும் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இல்ல கஸ்டமைஸா எனக்கு வேணும்னாலும் செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்காங்க. எந்த டிசைன்ல வேணும் உங்க சைஸுக்கு செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே, வந்தீங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஜாலியா என்ஜாய் பாருங்க. இவரோட ஃப்ரெண்டை தான் பண்ண போறோம். வீடியோட ஃபைனலா அவரோட பெர்மிஷன் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா என்னென்னலாம் இருக்க போகுது மாண்டேஜ்லாம் காட்டிடுறோம். இந்த கலெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து யூஸ் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் தர்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்க்யூ பிரதர். தம்பி, இந்த பேக் உள்ள வச்சுட்டு அந்த புது கலெக்ஷன் வந்துச்சுல அந்த பேக்லாம் எடு. செக்குடு பேக் எடு. அப்புறம் வந்து மேட் ஷூ எடு. சைனிங் இந்த வரேன் சார். சைனிங் ஷூ எடு. மேட் ஷூ வேணும். சைனிங் ஷூ எடு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அதை ஃபுல்லாக அடுத்து அடுக்கி வைக்க சொல்லு. லேட் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு வைக்க சொல்லு. சரியா? சார் வரக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும் நீ. சார் சொல்லுங்க சார். என்ன சார் ஷூ வேணும்? டேனி இருக்காரா? யாரு? டேனின்னு ஷூ இல்லையா சார்? டேனி இந்த கடை ஓனர், என் ஃப்ரெண்ட் அவர். சரிங்க, அதுக்கு என்ன? சண்டே இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சார்? இப்போ ஷூ ஆர்டர் பண்ணோம், கஸ்டமைஸ் ஷூ தானே சார் ஆர்டர் பண்ணோம். அதை சொல்லுங்க. ஓனர் வர சொன்னாரு, தெரிஞ்சவர். இதெல்லாம் இதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க? இருக்கட்டும் சார், நாங்க இருக்கிற ப்ரெஷர்ல ஏன் சார் போட்டு வாங்க சார். உங்களுக்கு என்ன ஷூ சார் வேணும்? பாருங்க சார், என்ன ஷூ வேணும்? இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் சார்? பார்ட்டிக்கு போடுற மாதிரி. பார்ட்டிக்கு போடுற மாதிரினா இந்த இருக்கு சார். பார்ட்டி வேர்ஸ் இது இருக்குது. இந்த கலெக்ஷன் நல்லா இருக்கும். அப்படிங்க இது பாருங்க. பார்ட்டி வேர் கலெக்ஷன் இது நல்லா இருக்கு. மேட் கலெக்ஷன் இது. இது மேட் ஃபினிஷிங் தான். இது மேட் ஃபினிஷிங் தான். கொஞ்சம் இது கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும். கேளுங்க, ஷூவை கேளுங்க. தேவையெல்லாம் வந்தோன்னே இன்னும் வர்றவங்களாம் டேனி இருக்காரா கோனி இருக்காரா வரிசையே அதே கெடுக்கிட்டு இருக்கீங்க. எரிச்சலாக இருக்காதா? இந்தாங்க புடிங்க. இதெல்லாம் வேணாம் எனக்கு. ஐ வாண்ட் மேட் ஃபினிஷ். வித்தியாசமாக காமிங்க. மேட் ஃபினிஷ் நல்லா நம்ம வாட்டுன்னு சொன்னீங்களே. மேட் ஃபினிஷ் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். மேட்டு கிளிப்பச்சை இது போடுறீங்களா? ஜோசியம் பார்க்குறவங்க இதான் போடுவாங்க. நான் பார்க்கவா? பாருங்க, பிடிச்ச பாருங்க. நீங்கள் ஜோசியம் பார்க்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஒர்க்கு என்ன ஒர்க்கு? ஒர்க் ஆக்டர் டிராக்டரா? டிராக்டர் ஓட்டுறீங்களா? ஷூ காமிங்க. ஷூ தான் காமிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஷூ பாருங்க சார். சொல்லுங்க சார். இந்த புலி படத்தில் விஜய் சார் யூஸ் பண்ணது. புலி படத்தில் யூஸ் பண்ணது இருக்கு. இன்னொரு ஷூ இருக்கு. அஜித் சார் யூஸ் பண்ணுற ஷூ நம்மகிட்ட இருக்கு. எல்லா ஷூ நம்மகிட்ட இருக்கு. பிடிச்ச ஷூவை பாருங்க சார். உங்களுக்கு என்ன ஷூன்னு அது இருக்கு. இது வேணாம். இது அது வேணாமா? இந்த பாருங்க. இது சிம்பு சார் யூஸ் பண்றாரு. இந்த கலர் சிம்பு சார் பாம்புன்னு ஒரு படத்துக்கு யூஸ் பண்றாரு. இது நல்லா இருக்கும். பிடிங்க. பிடிச்சி வேணாம் ப்ரோ. டேனி கூப்பிடுங்க ப்ளீஸ். டேனி இங்கே இல்லை சார். டேனி வெளியில போயிட்டாரு. நீங்கள் சரியா டேனி கூப்பிடுங்க. டேனி கூப்பிடுங்க. மாதிரியா பேசுறீங்க? ஒரு மாதிரி பேசுறேண்ணா. இது எங்க சார் இருந்துச்சு முதல்ல? என்ன தெரியும்? அப்புறம் எப்படி சார் இதுன்னு தெரியலைங்கிற? அப்புறம் எதுதான் சார் உங்களுக்கு தெரியும்? எங்க சார் இது மாதிரி டிசைன் வேணும் உங்களுக்கு. அது அங்கே போய் இது எங்க சார் இருந்துச்சு முதல்ல? நானே மறதி சார். பல பிரச்சனைகள் இருக்கு சார். எங்க சார் எடுத்தேன் முதல்ல? எங்க ஓனர் வந்து எங்க சார்? அந்த பக்கம் வச்சுட்டு. அப்ப இந்த பக்கம் இதை வச்சு இதோட ஜோடி எங்க சார் வைப்பீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. காமிச்சிட்டேன். இதை காமிங்க. இந்த இருக்குல்ல இது மாதிரி டிசைன் வேணும். அது ஒன்று வேணும். இது மாதிரி டிசைன் என்ன? அப்ப இதான் டிசைனு? ஆமாங்க. இது மாதிரி என்ன சைஸ்ல பண்ணணும்? உங்க சைஸ் என்ன சைஸ் சார் முதல்ல? 7 சார். உங்க ஜட்டி சைஸ் கேட்கல. உங்க ஷூ சைஸ் என்ன? ஷூ சைஸ் 7ங்க. ஷூ சைஸ் பேசுறீங்க. ஷூ சைஸ் 7ஆ? சரி, ஓகே, உட்காருங்க.
இது எங்க இருந்துச்சு? எல்லாத்தையும் எதை சார் உழப்பி விடுறீங்க? நானே பண்ணுமா? நீங்க தான் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் சார் போட்டு குழப்பறீங்க சார்? உங்களுக்கு பிடிச்ச ஷூ எடுக்கணும் சார், ஏன் சார் எல்லா ஷூவும் கழிச்சு விடுறீங்க? நான் 2 ஷூ தான் எடுத்திருக்கேன். தம்பி இங்க வாடா, கழிச்சு விட்டாரா எல்லா ஷூவையும்? மேட்டு வேணாம், மேட்டு ஷூ, மேட்டை போட்டு மேட்டு ஸ்டைல்ல தான் எடுத்து சொன்னேன். அது வேணாம், மேட் அவருக்கு வேணாமா? அவர் வீட்டுல மேட் இருக்கான். அடே பேயில போமா இலே மேட் வேணும் கேட்டீங்களா? இதெல்லாம் என்னது? மேட் வேணும் கேட்டீங்களா? நியூ கலெக்ஷன். எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த 2 டைப் தான் வேணும். 2 இந்த டைப் தான் வேணும் எனக்கு. அதெல்லாம் வேணாம். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார், முதல்ல எந்திரிங்க சார். சார் காலா முதல்ல சைஸ் என்ன சைஸ் சார் உங்களுக்கு? 7 அல்ல. என்ன பண்றப்பா? அளக்குறேன் சார். கையில இல்ல, காலில் தான் அளக்கணும். இங்க வா, கையில் அளக்குற கரெக்டு தான். அவருக்கு மெத்தட் தெரியல, உனக்கு என்ன சார்? ஃபர்ஸ்ட் கையை அளப்போம். கை என்ன சைஸோ அதே சைஸ் தான். வயிறு இருக்கும், வயிறு என்ன சைஸோ அதே அளவு தான். What nonsense you are doing? For like you will measure hand. என்ன பண்றீங்க நீங்க? என்னமா பேசுறாரு? சம்பந்தம் முதல்ல முடி லென்த் தலை கரெக்டா அதே லென்த்ல தான். காலுக்கு ஷூக்கு முடிக்கு என்ன சம்பந்தம்? இங்கிட்டு வாங்க சார், கொஞ்சம் பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கறிக்கடையில் வேலை பார்த்துருக்கேன். நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. டெக்ஸ் 8 போட்டுக்க. 8 அடி பெட்டெக்ஸ். என்ன பண்றீங்க நீங்க? 8 அடியா சார்? புரியல சார். சைஸ் ஷூ தான் வாங்க வந்திருக்கேன். எது கையில அளக்குறீங்க? சார் ஷூ சைஸும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கேன். அதுக்கு தான் பின்னாடி அளக்குறோம். அதுல இருந்து வருவோம், ஷூக்கு வருவோம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கரெக்டா இருக்கும். கஸ்டமைஸ்னா அப்படி தான் இருக்கும் சார். விட்டு கொடுத்தா போகும். நல்லா இருக்காது. எப்படி இருக்கும்? உங்க ஷூக்கு எப்படி கை சார்? உங்க ஷூ சைஸ் தான் சார் அளக்குறோம். பின்னாடி திரும்புங்க சார். முடியல தப்பா எடுத்துக்கிறேன் சார். சார் உங்க ஷூ சைஸ் தானே சார்? சார் ஆக்சுவலா ஒரு மனிதனாப்பட்டவனுக்கு எல்லாருக்குமே பெட்டெக்ஸ் என்ன சைஸோ அதே சைஸ் தான் சார் கால் இருக்குங்கிறது எங்களுடைய கணிப்பு. என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? கெட்ட வாட வருதா? இந்த ஸ்கூல் என்ன வருது? கால் டேனி. காலை காட்டுங்க சார். சாணியை மிச்சிருக்காரு. கர்மா. நீங்க யார் ஆக்சுவலி? நான் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ்மேன் எல்லாமே உண்டு. நான் மேனேஜர், நான் சேல்ஸ்மேன். அப்புறம் என்ன இந்த வந்துட்டோம், நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். நான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் உங்களை பத்தி. யார்கிட்ட? டேனிட்ட தான். கண் பண்ணுங்க. அது உங்களுக்கு வேலையே இருக்காது. தூக்கு அதாவே எனக்கு வேணும். நல்லபடியா பண்ணுங்க. இப்பயே பே பண்றது கஷ்டப்பட்டேன். என்ன நல்லபடியா பண்றீங்க? பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. போன் இருந்தா எடுத்து பண்ணுங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நம்ம இந்த கடை விட்டு வேற கடைக்கு போன நினைச்சோம்ல. உங்களுக்கு ஒரு வீடியோ வேலை வந்துச்சு. சூப்பர் வீடியோ வேலை வந்துச்சு. போன் அடிங்க, நீங்களே அடிங்க. நல்லதா போச்சு. சம்பள பாக்கி ஒரு 3 மாசம் அதையும் வாங்கிட்டு போயிருவோம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு சார். போன் அடிங்க சார், தயவு செய்து போன் அடிங்க. சூப்பரா இருக்கு, போன் அடிங்க. வேலையை விட்டு கூப்பிடுங்க அவரை. வேலையை விட்டு தூக்கு போறீங்க நீங்களே சார். பண்ணுங்க சார். உள்ளே இருப்பாரு, கூப்பிடுங்க அவரை. எதுக்குள்ள? நீங்க தான் இருப்பேன்னு சொன்னாரு கடையில. சார் இதுக்குள்ள இல்ல சார். வந்து பாத்துங்க சார். போன் சார். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. வாடா, சைஸ் குறைச்சுக்கடா. டோன்ட் டச் மீ. சார் டோன்ட் டச்னா என்ன சார்? எனக்கு என்ன சார்? நான் அளக்க வேண்டியது நீங்க தான் சொன்னீங்க. தொடாதுங்க. சார் கொஞ்சம் அளந்துக்கிறேன் சார். சைஸ் அளந்துக்கிறேன். சைஸ் மட்டும் பாத்துக்கிறேன். இல்லப்பா. இல்ல நான் டேனி ஃபோன் பண்றேன் சார். சைஸ் மட்டும் அளந்துக்கிறேன் சார். நீங்க யாருக்கு வேணா போன் அடிங்க சார். சைஸ் அப்படியே உட்காருங்க சார். அளந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இது எனக்கு கெஞ்சிர. அவருக்காண்டி தான் அளக்கணும். அவர் நல்லது தானே செய்யறேன். ஏய் டோன்ட் டச் மீ. ஷோல்டர் 16 போட்டுக்க. ஷோல்டர் 16. ஓடிருங்க சார். கால் 18. கால் 18. சொல்ல கேட்றீங்களா? சார் சும்மா உட்காருங்க சார். அளப்போம். என்ன இன்சல்ட் பண்றீங்களா? நான் யார் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுங்க சார். உட்கார்ந்தா நல்லா இருக்கும். அதுக்காக சேர்ல உட்காருங்க சார். என்ன திமிரா பேசுறீங்க இப்படி? சார் ஓகே சார். சேர்ல உட்காருங்க சார். சார் நகத்தை மட்டும் காட்டுங்க சார். உங்க நகத்தை மட்டும். நீங்க யாரு அது? நீங்க யாரு இங்க? எனக்கு புரியல. சேல்ஸ்மேன். இல்ல எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. நீங்க யாரு? வைத்திய மாதிரி பே பண்றீங்க. பேவி லைக் an idiot. சாரி சார். இப்படி பே பண்றது? சார் நீங்க எவ்வளவு வேணா இங்கிலீஷ்ல பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுற இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு யாருகிட்ட பேசணும்னு தெரியல பாருங்க. காலுக்கு கையை மெஷர் பண்ணிருப்பீங்களா? இங்கிலீஷே எங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறே வேஸ்ட்ங்கறோம் நாங்க. கொஞ்சம் டென்ஷன். நானும் கம்மி கிடையாது. போய் அந்த பக்கம். உட்காருங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். கூலாங்க சார். சார் கூல் என்ன ஆகுது? இப்படியே பே பண்றது? சரி ஓகே. அப்பன்னு ஏதோ ஃப்ரீயா பண்ணிட்டு இருங்க. இருக்கீங்க. ஃப்ரீயா இருங்க. ஜூஸ் போடு. ஜூஸ் சாப்பிடுறீங்களா? கீழ காலால என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லு. எதுக்கு இத அளக்கணும்? கரெக்டா கால் மண்டால தப்பாய் போயிரும். இங்க தான போடுவாங்க. சரிங்க சார். உங்க ஸ்டைல் அளக்குறாங்க. இது பாருங்க. ஏ ஸ்டைலா? சார் இங்க தான ஷூ போடுவாங்க. சரி இங்க ஓகே போடுவாங்க. ஓகே ஓகே சார். சார் இங்க பாருங்க சார். அந்த மாதிரி ஃபுல் அந்த ஷூவும் போடுது. ஃபுல் ஷூ சார். எனக்கு இது மாதிரி வேணாம். சரி எனக்கு ஓகே. அதான் வேணும் கேட்டேன்ல. எனக்கு என்ன வேணும் அதான் கொடுக்கணும் நீங்க. சரி டென்ஷன் ஆகாது. சரி அவர் சைடுல கொண்டு. ஓகே சார். ஏ இஷ்டம் தானே? சரிங்க சார். நோ சார். ஓகே சார். ப்ளீஸ் சார். காலால
இப்படியே மெஷர் பண்றது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடு, தெளிவாடு. சார் டென்ஷன் ஆறாருல. எத்தனை இருக்கு? 9. இந்த ஷூ 8. அப்போ ஒரு அடி காலை கட் பண்ணிக்க. காலை ஒரு அடி கட் பண்ணிக்க. இது 9 இருக்கு. நீ என்ன லூசா? கரெக்டா உட்காந்துடா. போ கட்டி எடுத்துடா. காலை கட் பண்ணு. உங்க சார் உங்களுக்கு இந்த ஷூ தானே சார் வேணும்? நீங்க இங்க வர்க் பண்ணல ஏதோ தப்பா இருக்கு. இந்த ஷூ தான் இல்ல நீங்க யாரோ பண்ணீங்க சார். சார் ப்ளீஸ் நான் சொல்றேன் கேளுங்க சார். நீங்க காலை கட் பண்றது. ஓகே சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். கால் 8ல இருக்கு. இது வந்து 9ல இருக்கு. காலை பெருசாக்க முடியுமா? ஆக்க முடியாது. அத கஸ்டமைஸ் பண்ணுங்க. காலை கஸ்டமைஸ் அத கால்ல இருந்து ஆரம்பிக்கிற சார் கஸ்டமைஸ். கால்ல இருந்து எதுக்கு? ஷூ தான கஸ்டமைஸ் பண்ணனும். கால்ல இருந்து பண்ணலாம் சார். இது சரி பண்ணல. நான் அவருக்கு பேசுங்க மாட்டேன். உங்களுக்கு வேலை இல்லாம ஆக்க போறேன் நான். உங்க பேர் என்ன சார்? வேலை இல்லாம சார் அவன் பேர் வந்து கோணக்குஞ்சு. அவன் பேர் என் பேர் கேனக்குஞ்சு. ஷூ உங்களோட ஷூக்கு ஏத்த மாதிரி காலை கட் பண்ணி பேசாத. காலை கட் பண்ணி தையல் போடு. காலை கட் பண்ணி தையல் போடு. லூஸ் தரமா இருக்கு. நான் கிளம்பறேன் சார். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு கிஃப்ட் எடுத்து எனக்குலாம் வேணாமா? நான் கிளம்பறேன். சார் பைத்தியக்காரங்க பாருங்க உங்களுக்கு gift. கண்ணாமூச்சி ரே கண்டு புளியாரு. Danny, what is going on? What is people prank பண்ணிட்டு இருக்கோம். What bloody prank? எனக்கு மண்டை காஞ்சி போச்சு. என்ன சண்டே கூட்டி இப்படி பண்ணுவீங்களா? இல்ல sorry just prank பண்ணோம். ஏதோ ட்ரை ஆயிடுச்சு பாஸ். This is not good. பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. ஃபன் வீடியோ கண்டி கேமரா வச்சு ஒரு உங்களை ஃபன் பண்ண சொன்னாரு. ஒரு ஆக்சுவலா வந்துட்டு நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னாரு. Too much. I'm very sorry. ரொம்ப ஓவரா போச்சு இதெல்லாம். 2 much 3 much 4 much 5 months வரை ஆகிட்டோம் நாங்க. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. உள்ளதா இருந்தீங்களா? ஆப்போசிட்ல கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மண்டை காஞ்சி போச்சு. Too much. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஒரு தடவை கேமரா பார்த்து கையை காட்டிருங்க. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கண்டிப்பான முறையில உங்களை வந்து உங்களை மன்னிப்பு கேட்டே ஆகணும். ரொம்ப தப்பா எடுத்துக்கிறேன். சாரி சார். நீங்க 2 ஷூ கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா.